ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2 பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத். இது 3 இயர்ஸ் ரிட்டர்ன் வந்து 19.32% கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் ரிட்டர்ன் வந்து 26.19% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. மினிமம் எஸ்ஐபி அமௌண்ட் 100, அதுக்கு மேலேயும் பண்ணலாம். 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்குது, விச் இஸ் குட். ஃபண்ட் சைஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 46,000 crores இருக்குது. ஹோல்டிங்ஸ் வந்து 206 கம்பெனி இருக்குது. என்டிபிசி, ஐசிஐசிஐ பேங்க், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், சன் ஃபார்மா, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், மாருதி சுசுகி இந்தியா, இந்த மாதிரி நல்ல நல்ல கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஹோல்டிங் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் 73.5% இருக்குது, டெப்டில் 19.1% இருக்குது, கேஷ் வந்து 5.1%, ரியல் எஸ்டேட்டில் 2.2% இந்த மாதிரி பிரித்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஈக்விட்டிலையும் டெப்ட்லையும் பண்ணுறதுனால, பிரித்து பண்ணுறதுனால அது ஒரு அட்வான்டேஜ், பேலன்ஸ்டாக இருக்கும். ஈக்விட்டி செக்டார் அலோகேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலில் 27% இருக்குது, எனர்ஜி யூட்டிலிட்டிஸில் 17.1% இருக்குது, கன்சியூமர் டிஸ்கிரிப்ஷனரியில் 15.8% இருக்குது. இந்த மாதிரி இதுலேயும் நல்ல மேஜர் டைவர்சிஃபிகேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் டெப்ட் செக்டார் அலோகேஷனில் மல்டிபிள் பிரித்து பண்ணுறாங்க. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸில் 27.9%, சாவரனில் 26.2%, அதர்ஸில் 23.2% இருக்குது. இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.94 தான், லெஸ் தேன் 1, விச் இஸ் குட். எக்ஸிட் லோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஸ் தேன் 1 இயர் அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது தகுந்த மாதிரி இருக்கும். கிரேட்டர் தேன் 1 இயர் பண்ணிங்கன்னா விச் இஸ் குட். 20% டேக்ஸ் ரிடம்ஷன் லெஸ் தேன் 1 இயர் க்ளோஸ் பண்ணிங்கன்னா வர ரிட்டர்னில். கிரேட்டர் தேன் ஒன் இயரில் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா 12.5% இருக்கும். செகண்ட் மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத். 3 இயர்ஸ் ரிட்டர்ன் 18.66% கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் ரிட்டர்ன் வந்து 23.85% கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட். மினிமம் எஸ்ஐபி அமௌண்ட் 100, இதுவுமே 5 ஸ்டார் ரேட்டிங். ஃபண்ட் சைஸும் 1 lakh crore இருக்குது. ரொம்ப வருஷமாக இருக்குது இந்த 2 ஃபண்டுமே. அதில் மெயினாக ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ்டு ஃபண்ட் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. ஹோல்டிங் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா 342 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், பாரதி ஏர்டெல், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஹோல்டிங் அனாலிசிஸில் மெயினாக ஈக்விட்டியில் பார்த்தீங்கன்னா 62.4% இருக்குது, டெப்டில் 27.4%, ஹெட்ஜ் ஈக்விட்டி 4.4%, கேஷில் 4.3%, ரியல் எஸ்டேட்டில் 1.5% இருக்குது. ஈக்விட்டி செக்டாரில் மல்டிபிளாக பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் மெயினாக ஃபினான்ஷியலில் 31.1%, டெக்னாலஜியில் 14.8%, எனர்ஜி யூட்டிலிட்டிஸில் 13.6% இருக்குது. டெப்ட் செக்டார் அலோகேஷன்லையும் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபினான்ஷியலில் 55.6%, சாவரனில் 29.3%, கன்ஸ்ட்ரக்ஷனில் 7.9% இருக்குது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.73% தான், விச் இஸ் குட். டேக்ஸில் ஏற்கனவே உள்ள பல இதில் உள்ள அப்ளிகபிள் மாதிரி தான். 1 இயர்க்குள்ளே க்ளோஸ் பண்ணிங்கன்னா வர ரிட்டர்னில் 20% டேக்ஸ் பிடிப்பாங்க. 1 இயருக்கு மேலே க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா வர ரிட்டர்னில் 12.5% டேக்ஸ் பிடிப்பாங்க. இந்த 2 ஃபண்டுமே லாங் டேர்ம்க்கு ஏற்ற ஃபண்ட்ஸு. மினிமம் எஸ்ஐபியாக 500 rupees அது மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்டெப் அப் மெத்தடில் 1000 rupees, 2000 rupeesங்கிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா 3 to 5 இயர்ஸில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடைக்கும் இன்வெஸ்ட் ஃபண்ட்ஸில். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.